ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் வந்து உங்களோட கேமரா இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் நகர்த்தணும். வேறு ஒன்றும் கிடையாது. அதை எந்த பக்கம் நகர்த்துறீங்களோ அப்போ உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ரேம் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அழகான ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். ஈவன் நீங்கள் அதில் வந்து ஜூம் அவுட்டு அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து. நீங்கள் சும்மா கேமை ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே கிளிக் பண்ணுறதுல உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. அதை நீங்கள் கரெக்டான சஜஷனில் கரெக்டாக கம்போஸ் பண்ணணும். அதை தான் வந்து ஃப்ரேமிங் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு சும்மா கேமராவை ஆன் பண்ணி எடுக்கிறது ஃபோட்டோகிராஃபி கிடையாது. நீங்கள் வந்து அதை கரெக்டான சஜஷனில் வச்சு கரெக்டாக அதை ஜூம் பண்ணி கரெக்டாக கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒர்க்லாம் கூட பண்ணுவாங்க. நிறைய வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பார்க்கும்போது அதை ஒர்க் பண்ணுவாங்க. லென்ஸ் ஒரு மேட்ரு இருக்குது. இப்போ இந்த மாதிரிலாம் வந்து காலையில் டைமில் பனிலெலாம் நீங்கள் எடுக்கிறீங்கள, இதிலலாம் வந்து நீங்கள் வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இது வந்து நான் ஃபோனில் எடுக்கிறதுனால சும்மா உங்களுக்கு காட்டுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. எங்கடா போச்சு சூரியனை தேடிட்டுருக்கேன். இப்போ இந்த சூரியன் கூட, இப்போ சூரியனை இப்படியே நீங்கள் பிளாங்காக எடுக்கிறது கூட வேஸ்ட்டு. இதை வந்து இந்த ஏர்லி மார்னிங் டைமில் கரெக்டாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எங்கே வேணாலும் நட்டு போகலாம். நட்டு போயிட்டு ஒரு செஷனில் வச்சு இப்போ எனக்கு வந்து சரியான ஹைட் இந்த இடத்துல இல்லை. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தேன்னா சூரியன் டவுனில் இருந்திருக்கும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த தென்னை மரத்துக்கு கீழே அதை ஒரு என்னது லைக் டெண்டர் கோகனட் மாதிரி ஸ்டேஷனில் எடுத்துன்னு போய் கூட வச்சு எடுத்துருக்கலாம். இப்போ இந்த சன் வந்து மேலே போயிடுச்சு. ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் வந்து மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது மேட்ரு கிடையாது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கண்களால் அப்படின்றது தான் மேட்ரு. இந்த பறவைலாம் போட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக மஜாவாக ஜூம் லென்ஸ் இருந்தால் அழகாக போட்டு கேப்சர் பண்ணலாம். இந்த பறவை, அப்போ இந்த கீழே பசு மாடல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே கூட. ஈவன் இதையே கூட நான் வந்து சும்மா ரேண்டமாக எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கேமரா ஆன் பண்ணி அப்படி இப்படி எடுத்துக்குவேன். எடுத்துகிட்டு இதை வந்து நல்ல ஷார்ப் அண்ட் டெப்த்தில் ஃபுல் ஃபோக்கஸ்டில் நல்லா ஹெச்டியாக எடுத்தேன்னா நான் என்ன பண்ணலாம், நல்லா அழகாக அதை ஜூம் பண்ணி ஒரு கரெக்டான சைஷன் வச்சு அதை அழகாக கிராப் பண்ணி, இப்போ இந்த மாடு கரெக்டாக தலையை தூக்குனா அந்த இடத்துல ஒரு ஆங்கிள் கிடைக்கும். அந்த மாடு கீழே வந்து ஒரு மனுஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கானா, ஒரு மனுஷன் ஒர்க் பண்ணால் கொக்கு, அந்த கொக்கு வந்து கரெக்டாக அந்த மாடு மேலே உட்காருது. இப்போ அந்த கொக்கை கூட நான் ஜூம் பண்ணி எடுக்கலாம். பட் அதுக்கான ஃபெசிலிட்டி இந்த ஃபோனில் அவ்வளோ இல்லை, ஐஃபோனும் கிடையாது. சும்மா சொல்கிறேன். ஸோ ஃபோட்டோகிராஃபி வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவன் கதை விடுவான் சோப்னா இங்கே பசங்க. ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மனசையும் உங்களோட அறிவையும் அழகாக்கிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களும் அழகாக தெரியும். நீங்கள் மற்றவங்களுக்கு அதை வந்து அழகாக வந்து ப்ளசண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் மேட்ரே. ஸோ ஃபோட்டோகிராஃபி ஈவன் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து எப்படி சொல்கிறது, சென்னையில் மட்டுமே 25,000+ பீப்புள்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபியில் இருக்காங்க ஃபோட்டோகிராஃபர்ஸாக. ஏன்னா அவங்க வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃபார்மெட், அவ்வளோதான். ஸோ மணப்பெண் மணமகள் இவங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அது ஒரு ஃபார்மெட்டில் அவங்க 2 பேரை நிற்க வச்சு ஒரு செஷனில் அது எடுப்பாங்க. அது ஃபோட்டோகிராஃபி தான். அதை வந்து நான் வந்து சாதாரணமாக சொல்ல. பட் லைக் ஒரு ஃபார்மெட்டில் நீங்கள் ரெகுலராக எடுக்கிறதுனால அது வந்து ஆர்ட்டோ கிராஃப்டோ கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அதை ஒருத்தன் பண்ணிட்டான், நீ என்ன பண்ண போகிற, நீ என்ன பண்ணணும், அது ஒரு மேட்ரு இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் வந்து ஆர்ட்னு சொல்லுவாங்களே. இந்த மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து அழகு காட்சிப்படுத்திகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கையில் ஒரு கேமரா இருக்குது, அதில் வந்து இப்போ வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் வீடியோகிராஃபி பண்ணலாம், இல்லை ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். பட் நீங்கள் வந்து அதை வந்து எப்படி அந்த கேமராவை அந்த கருவியை யூஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்கள் அறிவில் தான் இருக்குது. சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் சொல்லு தம்பி. வணக்கம்.